பார்க்கறதில்ல, யாருமே பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த வீடு கட்டக்கூடிய எஜமானன் யார், அவருடைய நட்சத்திரம் என்ன, அது ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் அன்றைக்கு கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஈவன் பூமி பூஜையுமே போடலாம். இது ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒத்து வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நட்சத்திரத்தில் தாராபலன் எடுத்துகிட்டு வருவோம். தாராபலன் எடுத்து வரும்போது 2வது தாரை நமக்கு நல்லா இருக்கும். அது தனத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூமி பூஜைக்கு ஜென்ம நட்சத்திரம் ஓகே, திருமணத்திற்கு ஆகாது. நிறைய சங்கதிகள் இருக்குது இதுக்குள்ள. பூமி பூஜை போடுறதுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஓகே, டிக் பண்ணிக்கலாம். அதே ஜென்ம நட்சத்திரத்தை திருமணத்துக்கு வைக்கக்கூடாது. இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா சிக்கிக்குவீங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் நடக்கக்கூடியது காரிய தடை அப்படின்னு வரும். அப்போ வீடு கட்டினா மட்டும் நல்லதா சார்? அதில் ஒரு விதிவிலக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருக்கு, பூமி பூஜைக்கு கொடுத்துருக்கு. இங்கே திருமணத்திற்கு காரிய தடையாகும், நஷ்டமாகும். ஏன்னா இது 1000 காலத்து பயிர் அப்படிம்பாங்க. வீடு கட்டுறது தடையானாலும் பெருசாக பாதிக்காது. ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நமக்கு இருக்குது. அதில் நிறைய குழிக்கணக்கு போடுறோம். குழிக்கணக்கில் வீட்டுக்குனுடைய ஆயுசு, அந்த வீடு என்ன வகையை சார்ந்தது, யானையா குதிரையா முயலா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நிறைய அது வாஸ்துல போகிறது. ஆனால் இத்தனை வகையிலையும் அந்த வாஸ்து தோஷமே இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய முகூர்த்த நேரம் நல்லா இருந்தால் அந்த வீட்டில் நல்லா இருக்கும், ஜெயிச்சிடும். எங்கள் வீடெல்லாம் வாஸ்துப்படியே இல்லை. முதல்ல எல்லாம் 13 அடி வச்சுருந்தார் எங்கள் அப்பா, 8 அடி வச்சுருந்தார். எதுக்கு வீடு இருக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் நாங்கள்லாம் நிறையவே டெவலப் ஆகி வந்தோம். அப்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது திருமண சடங்குக்கு எடுக்கக்கூடாது. அதேமாரி இந்த ஜென்ம நட்சத்திரம் வாஸ்து பூஜைக்கு நம்ம எடுக்கலாம், பூமி பூஜைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து தனத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். 2வது தாரை சம்பத்து தாரை, திருமணத்துக்கு எடுக்கலாம். ஜென்மத்தாரைக்கு அந்த தாரையை மெயின்டைன் பண்ணக்கூடியது, அந்த தாரையை தன் கைவசம் வச்சிருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதனால தான் அது பகுதி நன்மையும் பகுதி தீமையும் செய்யக்கூடிய ஆன்மக்காரகனுடைய ஆகர்ஷத்தில் வர்றதுனால தான் அந்த ஜென்மத்தாரையை பொதுவாக கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கி நம்ம போயிடலாம். அடுத்து இந்த சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்தாரைக்கு புதன் வருவார். இங்கே மேச லக்கணமாக இருந்ததுன்னா தனத்தாரையில் செய்யக்கூடிய பிரச்சனை அப்படின்றது நமக்கு பலிக்காது. இதில் சில நுணுக்கங்கள் ரொம்ப நுணுக்கமாக எடுக்கணும். புதன் தான் சம்பத்து தாரைக்கு வர்றார். அப்போ மேச லக்கணக்காரனுக்கு புதன் யாராக வருவார்? 3, 6 கூடையவனாக வருவார். அப்போ இங்கே சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்தாரையில் இப்போ தன வரவு இருக்கும், நல்ல சம்பத்து இருக்கும், நல்ல நிறைய பொருள் சேரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். தாராபலன் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா யோகம் அடிக்கும். ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்காரு. நம்ம சொல்லிட்டு போயிடலாம்.